நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பங்குச்சந்தையில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன, ரிசல்ட்ஸ் நிறைய நிறுவனங்களுடைய ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு, நிறைய நிறுவனங்களுக்கு நிறைய ஆர்டர்கள் கிடைச்சிருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம விளக்கமா பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், இன்றைய நிஃப்டி 23,997 அப்படிங்கிற பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 180 பாயிண்ட்ஸை இழந்திருக்கு இன்றைய மார்க்கெட்டினுடைய முடிவுல. இதுல மொத்தமா ஸ்டாக் ட்ரேட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,369, அதாவது என்எஸ்சியில அதிகம் உயர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1,295, டிக்ளைன்ஸ் 1,976. எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்த பங்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 98 பங்குகள். அடுத்தது 52 வீக் ஹை டச் பண்ண ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா 82 ஸ்டாக்ஸ் இருக்கு. 52 வீக் லோவை டச் பண்ணது 31 ஸ்டாக்ஸ் இருக்கு. அப்பர் சர்க்கியூட்ல 85, லோயர் சர்க்கியூட்ல 81. இன்றைய ஹை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன்றைய ஹை மட்டும்தான். இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோ சில நிறுவனங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அதனால உயர்வுகள் இருக்கு சில நிறுவனங்கள்ல. பஜாஜ் ஆட்டோவில் பாத்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சன் ஃபார்மா 31 ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. இன்ஃபோசிஸ் 1.29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸ் 1.04% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெக் மஹேந்திரா 0.96% உயர்ந்திருக்கு. அடுத்து விலை இறக்கம் உள்ள பங்குகள் நிப்டி 50ல மட்டும்தான் நான் சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் எட்டர்னல் 2.92% இறங்கி இருக்கு. டிஎம்பிவி 2.92% இறங்கி இருக்கு. ஹிண்டால்கோ 2.83% இறங்கி இருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சு, இருந்த போதிலுமே விலை இறங்கிதான் இருக்கு. 2.61% இறங்கி இருக்கு. டாடா ஸ்டீலுடைய பங்குகளுடைய விலையுமே இறங்கிதான் இருக்கு, 2% இறங்கி இருக்கு. அடுத்தது நாளைக்கு ரிசல்ட்ஸ் வர சில நிறுவனங்களுடைய தகவல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஆர்எம் ஆயுர்வேதா, பஞ்சாப் கெமிக்கல்ஸ் அண்ட் கார்பரேஷன், ஜிந்தல் ஸ்டீல், ராமகிருஷ்ணா ஃபோர்ட், எஃப்ரோ என்டர்டைன்மெண்ட், ஜென் டெக்னாலஜிஸ், கைனடிக் ட்ரஸ்ட், ஆல்வின் இன்ஃப்ராடெக், மேக்னோ ஸ்டீல்ஸ் அண்ட் இன்ஃப்ரா, நியான் கார்பரேஷன். இந்த நிறுவனங்களுடைய முடிவுகள், அதாவது பினான்சியல் ரிசல்ட்ஸ் நாளைக்கு வர இருக்கு. அடுத்து சில நிறுவனங்களுக்கு சில ஆர்டர்கள் கிடைச்சிருக்கு. ஸோ அது என்னென்ன ஆர்டர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது சக்தி பம்ப்ஸ் இந்தியா. இந்த நிறுவனத்துக்கு 155 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்த போதிலுமே இந்த அதாவது பினான்சியல் இயர்ல இப்போ நஷ்டத்தை தான் சந்திச்சிருக்கு, பெரிய அளவுல லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டைம் டெக்னோபிளாஸ்ட் நிறுவனத்துக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 250 லிட்டர் டைப் 4 ஹைட்ரஜன் சிலிண்டர்ஸ் ஆர்டர் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதனால இந்த நிறுவனத்துடைய பங்குகள் 4.9% மார்க்கெட்ல உயர்ந்திருந்தது. ரெயில்டெல் கார்பரேஷன் நிறுவனத்துல இருந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது அவங்களுக்கு டெல்லி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 13.8 கோடி மதிப்பிலான ஒப்பந்தம் தான் இது. அதாவது பள்ளிகளுக்கு கணினி ஆய்வகங்கள்ல அமைப்பதற்கான ஆர்டர் 13.84 கோடி ஒப்பந்தம் பெறப்பட்டிருக்குது அப்படிங்கிறதா தகவலா இருக்கு. மோதிலால் ஓஸ்வால் உங்களுடைய ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது IIFL நிறுவனம் அவங்களுடைய வருவாய் அதிகரிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய நிறுவனத்துடைய பங்குகளின் விலை கிட்டத்தட்ட 600 ரூபாய் வரை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ட்டு அவங்க கணிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காலாண்டு முடிவுகளை வைத்து பார்க்கும் போதுமே 31% அதிகரிச்சிருக்கு. அதாவது 17.2 பில்லியனா உயர்ந்திருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பஜாஜ் ஃபைனான்ஸ் பத்தின ஒரு தகவல். பஜாஜ் ஃபைனான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மோதிலால் ஓஸ்வால் 1000 ரூபாய் வரைக்கும் இதனுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கணிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய நிகர லாபம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. ஆண்டுக்கு ஆண்டு 22% உயர்ந்திருக்கு. அதாவது 55.5 பில்லியன் உயர்ந்திருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நிறுவனம். இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட லாபம் 21% அதிகரிச்சிருந்தாலுமே பங்கின் விலை குறைஞ்சதா இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. அண்ட் இவங்களுடைய காலாண்டு முடிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 21.4% அதிகரிச்சு 2,992 கோடி ரூபாய் லாபத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனாலும் மார்க்கெட்ல முன்னேற்றம் இல்லை விலையில. அது மட்டும் இல்லாம இவங்க இவங்களுடைய பங்குகளுக்கு டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஈவுத்தொகை அறிவிச்சிருக்காங்க. 22 ரூபாய் ஒரு பங்குக்கு தரப்போறதாகவும் தகவல் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த அப்டேட் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ்ல இருந்து வந்திருக்கு. அதாவது இந்த நிறுவனத்துடைய வருவாய் 36% இறங்கி இருக்கு.
அப்படிங்கிற ஒரு தகவல். ஸோ இதனால இதனுடைய பங்குகளின் விலையும் இன்று இறக்கத்தோடவே இருந்துச்சு. அதாவது கடந்த முன்னாள் தகவலோட ஒப்பிடுகையில் 278.5 கோடி ரூபாயா குறைஞ்சிருக்குது, 36% குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து சோழமண்டலம் ஃபைனான்ஸ் அவங்களுடைய 4வது காலாண்டு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. இவங்களுடைய நிகர லாபம் 29.5% உயர்ந்து 1640 கோடியா அதிகரிச்சிருக்கு. அடுத்தது எம்சிஸ் நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய காலாண்டு முடிவுகள் 4வது காலாண்டு லாபம் 15% அதிகரிச்சு 510 கோடியா உயர்ந்திருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முந்தைய காலாண்டுடன் ஒப்பிடுகையில் 15.26% அதிகரிச்சு 509 கோடி ரூபாய் அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருக்காங்க. அதானி போர்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கிற தகவல், அதாவது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில நிகர லாபம் 10% அதிகரிச்சு 3329 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கிறது. அடுத்து டோக்கியோ பிளாஸ்ட் நிறுவனத்துடைய 4ஆம் காலாண்டு வருவாய் 32% உயர்ந்திருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல். ஒருங்கிணைந்த லாபம் 89% சரிஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.